உன் மன நிம்மதிக்கு நீயே தடையாயிருக்க ரகசியம் உடைந்தது. மன அமைதி அடைய 3 வழிகள். இந்த கேள்வியை நீங்க கேட்டு பார்த்ததுண்டா? எப்ப எனக்கு மன அமைதி கிடைக்கும்? தினமும் 1000 சிந்தனைகள், 1000 வேதனைகள், ஒரே ஒரு நிமிடம் கூட அமைதியா சுவாசிக்க முடியல. காரணம், நீங்க வெளியில எங்கேயோ நிம்மதிய தேடுறீங்க. நிம்மதி ஒரு இடம் இல்ல, அது ஒரு நிலை. நீ எங்கேயோ போனாதான் கிடைக்கும் என்றில்ல, நீ உன்னோடு இருந்தால்தான் கிடைக்கும். ஆனா நீங்க தான் உங்க மன அமைதிக்கு தடையா இருக்கீங்க. இன்று அந்த தடையை உடைக்க உண்மையிலேயே மனசு சாந்தமடைய போகும் 3 ரகசியங்களை சொல்கிறேன். நமக்கு துன்பம் வர்றது பெரும்பாலும் நம்மால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஏற்க மறுப்பதால்தான். நீ நினைச்சு பாரு, எத்தனை விஷயங்கள் உன் மனம் சொன்ன மாதிரி நடந்தது. சில விஷயங்கள் நம்ம வசம் இல்லையே என்று ஏற்றுக்கொண்டவுடன் உன் மனம் தானாக அமைதியடையும். கட்டுப்பாடு என்பது பாசத்தின் மறுபக்கம். ஆனா பாசம் என்றால் அடிமைத்தனம் கிடையாது. விடு, நம்பு, ஓட்டம் நின்றதும் அமைதி வரும். சில சமயம் பிரார்த்தனை என்பதில்லை, அது ஒரு சுவாசம் மாதிரி. நான் அனைத்தையும் விட்டுட்டேன், நீ காப்பாத்துருன்னு சொல்வது போதும். மனசுக்கு அமைதி கிடைக்காத பெரிய காரணம் நினைவுகள். யாரோ சொன்னது, நீ இழந்தது, நீ காத்தது, இதெல்லாம் உன்னோட மனசுல இன்னும் உயிலாட இருக்கு. ஆனா நினைச்சு பாரு, கடந்த காலம் ஒரு காயம் மாதிரி. அது அடிக்கடி நெருடுனா ரத்தம்தான் வரும். நீ தவறு செய்திருந்தாலும், மற்றவர் துன்பம் தந்திருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்லு, அது முடிஞ்சிடுச்சு. அந்த நொடியில் நீ சுதந்திரமாவாய். விடு. ஒவ்வொரு நினைவையும் விடும்போதும் உன் இதயம் ஒரு புது பக்கத்தை திறக்கும். நம்ம வாழ்க்கையில நாம எத்தனை குரல்களை கேட்கிறோம். மற்றவர்களின் விமர்சனம், உலகத்தின் எதிர்பார்ப்பு. ஆனா நம்ம இதயம் பேசுற குரலை கேட்க மறந்துட்டோம். அந்த குரல் தான் உனக்கு உண்மையான வழிகாட்டி. பெரும்பாலானவர்கள் சத்தத்துல வாழ்க்கை வாழறாங்க. ஆனா உண்மையான வலிமை அமைதியில தான் பிறக்குது. சத்தம் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அமைதி உன்னை டைரக்ஷன் கொடுக்கும். சில நேரங்களில் அந்த குரல் மெதுவா பேசும், அமைதியாயிரு, எல்லாம் சரியாகும் என்ன. அதை புறக்கணிக்காதே, ஏனெனில் அது தெய்வத்தின் குரல். இப்ப நீ இதை கேட்கும்போது உன் மனசு கொஞ்சம் சாந்தமா தோணுதா? அதுதான் முதல் அறிகுறி. உன் ஆன்வா அமைதியை கண்டுகிட்டு இருக்கு. அந்த பயம் சின்ன நம்பிக்கையா மாறும். அதுதான் உன் மன அமைதியின் பிறப்பு. மன அமைதி வாங்கணும் என்றில்லை, உணர வேண்டும். எதையும் கட்டுப்படுத்த வேண்டாம். கடந்ததை விடு, உன் உள்ளத்தை கேள். இதை செய்தா நீயே சொல்வாய், எனக்கு இப்ப மனசு சாந்தமா இருக்கு. இந்த அமைதியை தேடும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.